இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உருவில் காணப்படுகின்றவாறு அடிநீளம் 2 மீட்டரை கொண்டதும் திணிவு 19 கிலோகிராமை உடையதுமான ஒரு சாய் மேற்பரப்பை கொண்ட ஒரு பொருள் ஏ ஒரு ஒப்பமான கிடை மேற்பரப்பு மீது வைக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த சாய் தளத்துக்கு மேலே ஒரு சின்ன ஒரு பொக்ஸ் ஒன்று வச்சுக்கிறாங்க 1 கிலோகிராம். ஸோ அந்த பொக்ஸ் என்ன சொல்கிறாங்க, தொகுதி நிலையாக வைத்து விடுவிக்கப்பட ஓய்விலிருந்து தொடங்கி குற்று பி ஆனது ஏயின் ஒப்பமான பரப்பு வழியை கீழ் நோக்கி வளர்க்கின்றது. இந்த மேல் இருக்கிற பாக்ஸ், இந்த மேல் இருக்கிற இந்த பாக்ஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இதில் பரப்பு வழி அப்படியே கீழே வருதா இந்த இடத்துல வெளியேறுதான். ஸோ இந்த இடத்துல வெளியேறக்குள்ள என்ன கேள்வின்னு சொன்னால், இந்த ஏ என்ற இந்த சாய்த்தளம் இயங்கிய தூரம் என்னன்னு கேள்வி. சாதாரணமாக இப்படி ஒரு செட்டப் ஒன்று இருக்குதுண்டா, இப்படி தான் அதில் சாய்த்தளம்னு சொன்னால் ஒரு சாதாரண ஒரு படம் ஒன்று கீறினா இந்த இடத்துல மேல் ஒரு பாக்ஸ் ஒரு கணத்தில் இந்த பாக்ஸை வரைஞ்சேன்னு சொன்னால் தொழிற்படக்கூடிய விசைகளை வரைஞ்சா நாங்கள் இந்த பெரிய ஒரு பாக்ஸுக்கு ஒரு நிறை விசைக்கும் எம்ஜி, அதே மாதிரி இந்த சின்ன பாக்ஸுக்கு நிறை விசைக்கும் சிம்பிள் எம்ஜி. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு செவ்வன் மரத்தாக்கம் ஆர், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு செவ்வன் மரத்தாக்கம் எண், அதில் சோடி விசை, அதில் தாக்கக்கோடு வழியே நேராக இந்த இடத்துல எண் வரும். ஸோ இப்போ என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், இந்த பாக்ஸுக்கு இந்த சாய்த்தளம் கேபிட்டல் என்னன்னு சொன்னால் ஒரு செவ்வன் மரத்தாக்கத்தை வழங்குது. ஸோ நியூட்டன 3ஆம் விதிப்படி அந்த பாக்ஸ் இந்த சாய்த்தளத்துக்கு சரியாக ஆப்போசிட்டில் ஒரு செவ்வன் மரத்தாக்கத்தை வழங்குது, அதில் சோடி விசை. ஸோ அதில் இந்த எண்ணிட ஒரு கிடை பிரித்த கூறு என்ன செய்யும்னு சொன்னால், இந்த சாய்த்தளத்தை இந்த டிரெக்ஷனில் மூவ் பண்ண வைக்கும். அப்படி தானே? அப்போ இந்த மேல் உள்ள பாக்ஸ் என்ன செய்யும்னு சொன்னால் இந்த மாதிரி டிரெக்ஷனில் மூவ் ஆகும். இப்போ இந்த பாக்ஸ் இந்த மாதிரி இடத்துக்கு வரக்குள்ள, கீழே நிலத்துக்கு வரக்குள்ள, இந்த பெரிய சாய்த்தளம் லெஃப்ட் சைடில் எவ்வளோ தூரம் மூவ் ஆகிக்கும்னு சொல்லி கேள்வி. ஸோ இந்த மாதிரி கேள்வி வளமையாக பாஸ் பேப்பர்லேயே 3-2 வருஷங்கள் வந்துக்குது. ஒரு சிம்பிளான ஒரு தியரி, அதாவது திணிவு மைய காப்பு தத்துவம் யூஸ் பண்ணால் சரி. திணிவு மைய காப்பு தத்துவம் அல்லது உந்த காப்பு தத்துவம். அதாவது நாங்கள் இது சாதாரணமாக இந்த தொகுதியை கருதினீங்கன்னு சொன்னால், இந்த தொகுதியில் கிடையா எந்த ஒரு புறவிசையும் இல்லை. ஏன் கிடையா எந்த ஒரு புறவிசையும் இல்லைன்னு சொன்னால், புறவிசைன்னு சொல்கிறது இந்த இடத்துல ஒரு நிறை விசை ஒரு புறவிசை, அதேமாதிரி சிம்பிள் எம்ஜி ஒரு புறவிசை, அது நிலை குத்தா கீழ் நோக்கிக்குது. அப்படி தானே? ஸோ மறைமுகமாக இந்த கேபிட்டல் என், அதே மாதிரி அதில் சோடி விசை இந்த கேபிட்டல் என். ஸோ அவங்க 2 பேரும் மகா விசைகள் கேன்சல் ஆகி போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த கேபிட்டல் ஆர் நிலை குத்தா மேல் லீகுது, அதே மாதிரி இந்த சாய்த்தளத்தால் நிலத்தில் ஒரு கேபிட்டல் ஆர் வரும். ஸோ அது நிலத்தில் வெளிப்படக்கூடிய விசை. அப்போ ஓவரால் செலவை பார்க்க போனோன்னு சொன்னால், இந்த தொகுதியில் கிடையாக எந்த ஒரு புற விசைகளும் இல்லை. அப்போ கிடையா தொகுதியில் தொழிற்படக்கூடிய விலை விசை 0. அவை கிடையாக இந்த தொகுதியில் என்ன காப்படையும்னு சொன்னால், டோட்டல் மொத்த உந்தம் காப்படையும், மொத்த ஏகபரிமாண உந்தம் காப்படையும். அப்போ ஒரு தொகுதியில் மொத்த ஏகபரிமாண உந்தம் காப்படைகிற எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் அந்த திசையில் அந்த தொகுதியில் என்ன காப்படையும்னு சொன்னால், தொகுதியின் விலையுள் ஈர்வை மையத்தின் நிலை தொடர்ந்து பேணப்படும். இப்போ ஆரம்பத்தில் இந்த பொக்ஸுடையும் இந்த சாய்தளத்திலையும் விலையுள் ஈர்வை மையத்துக்கு ஒரு தானம் உண்டிக்குதுன்னு சொன்னால், அது நேரத்துடன் அதில் தானம் கிடைநிலை மாறாது. இப்போ சப்போஸ் ஒரு படம் உண்டு அழிச்சிட்டு கீறேன்னு சொன்னால், ஒரு எக்ஸாம்பிள் உண்டுக்கு இப்படி தான் அந்த சாய்தளம் ஈகுது, அதே மாதிரி இந்த இடத்துல பொக்ஸ் ஈகுதுண்டா, இவங்க 2 பேரிடம் ஈர்வை மையம் இந்த மாதிரி இடத்துல வைங்கள, திணிவு மையம் இந்த மாதிரி இடத்துல இருக்குது டோட்டல், அதாவது இந்த பொக்ஸ்டையும் சாய்தளத்திலையும். ஸோ இந்த பெட்டி இந்த மாதிரி இடத்துக்கு வரக்கொலையும் இந்த சாய்தளம் பின்னோக்கி மூவ் ஆகிக்கும். ஆனால் ஓவராலாக தொகுதியில் விலையுள் ஈர்வை மையத்தில் கிடைநிலை மாறிக்காது. கிடைநிலைன்னு சொன்னால் பூமி சார்பாக எந்த இடத்துல இது ஈந்துச்சோ அதே நிலையில் தான் தொடர்ந்து பேணப்படும். ஸோ அந்த அடிப்படையில் சிம்பிளாக இந்த கேள்வியை முடிச்சிடலாம். எப்படி இதையும் நெல் பண்ணுறேன். சிம்பிளாக இந்த கேள்வியை முடிச்சிடலாம் எப்படின்னு சொன்னால், சாதாரணமாக இந்த புக்ஸ் இப்படி இருக்குதானே, இதை பர்ஃபெக்டாக செய்கிற வேயை பார்ப்போம், அதுக்கு போகிற எப்படி ஷார்ட்டாக செய்கிறேன்னு சொல்லி இந்த முடிவை பார்ப்போம். அப்போ இதான் மேல் உள்ள பாக்ஸ், நான் சொல்கிறேன் இந்த பாக்ஸ் ஒரு ஏன்னு சொல்லி கீழே உள்ள சாய்த்தளத்தை ஒரு பீன்னு எடுக்கிறேன். அப்போ இந்த ஏன்னு சொன்ன இந்த பாக்ஸ் கிடையா எவ்வளோ தூரம் மூவ் ஆகிக்குதுன்னு சொன்னால், இந்த பெட்டி சாய்த்தளம் சார்பாக 2 மீட்டர் மூவ் ஆகிக்குது. நான் சொல்கிறேன் அந்த டைம் இந்த பாக்ஸ் மட்டும் இந்த மாதிரி இடத்துக்கு வரக்கோல இந்த சாய்த்தளம் செல்வம் ஒரு எக்ஸ் தூரம் மூவ் ஆகிக்குதுன்னு சொல்லி, அதாவது இந்த ஏன்ற பெட்டி கிடையா 2 மீட்டர் மூவ் ஆகக்குள்ள இந்த சாய்த்தளம் ஒரு எக்ஸ் தூரம் மூவ் ஆகிக்குது லெஃப்ட் சைடில். சரி, எக்ஸ் தூரம் மூவ் ஆகிக்குது லெஃப்ட் சைடில். அப்போ உங்களுக்கு எப்படி சமன்பாடு எழுதலாம்னு சொன்னால், நான் எஸ்ன்னு போட்டு இடப்பெயர்ச்சி, அதாவது ஏட இடப்பெயர்ச்சி பொக்ஸார்ஃபாக ஏயின் இடப்பெயர்ச்சி கிடையாகுது 2 மீட்டர். அப்படி தானே? 2 மீட்டர் கிடையா மூவ் ஆகுது. அதே மாதிரி பொக்ஸ்ட இடப்பெயர்ச்சி பூமி எர்த் சார்ஃபா இந்த டிரெக்ஷன்லேயே எக்ஸ். ஆக உங்களுக்கு எழுதலாம் பூமி சார்பாக ஏடு இடப்பெயர்ச்சி, SAEன்னு சொல்கிறது, எஸ்ன்னு சொல்கிறது இடப்பெயர்ச்சி, சார்ஃபு எம் மாதிரி SAB + SBEன்னு எழுதலாம். SABன்னு சொல்கிறது கிடையா 2,
எஸ்பின்னு சொல்கிறது இடப்பக்கம் எக்ஸாக காணப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன். அப்போ நான் வந்து இதை ஃபுல்லாகவே லெஃப்ட்டுக்கு எழுதி விட்டேன்னு சொன்னால் 2 - எக்ஸ்ன்னு வரும். 2 - எக்ஸ் இதுதான் எஸ்ஏஇ. ஆகவே இந்த தொகுதிக்கு நீங்கள் உந்தக்காப்பு தத்துவம் அல்லது என்ன யூஸ் பண்ணலாம், கிடையாக உந்தக்காப்பு தத்துவம் அல்லது தொகுதியின் திணிவு மைய காப்பு தத்துவம். தொகுதிக்கு திணிவு மைய காப்பு தத்துவம் மறைமுக உந்தக்காப்பு தத்துவம் நாங்கள் என்ன செய்கிறோம், திணிவு தர வேகம் எழுதுகிறோம். அதே மாதிரி திணிவு மைய காப்பு தத்துவம்னு சொல்கிறது திணிவு தர இடப்பெயர்ச்சி எழுதுகிறோம். ரெண்டுக்குமா தான் டிஃப்ரெண்ட். திணிவு மைய காப்பு தத்துவம் யூஸ் பண்ணேன்னு சொன்னால் ஆரம்பத்தில் இந்த தொகுதியில் வந்து தொகுதி ஓய்வளிக்குது. ஆரம்பத்தில் 0 உந்த காப்புத்தம் எழுதுகிற அதே ஸ்டைலாக எழுதுவோம். உந்த காப்புத்தத்தில் வேகத்தை போடுவோம், இந்த இடத்துல நாங்கள் போடுறோம் இடப்பெயர்ச்சியை. அப்போ இந்த ஏ என்று சொன்ன இந்த திணிவு அவரோட திணிவு எத்தனை வந்து 1 கிலோகிராம். ஸோ அந்த 1 கிலோகிராம் திணிவு எவ்வளோ தூரம் மூவ் ஆகுதுன்னு சொன்னால் பூமி சார்பாக இங்கே போட வேண்டிய கணியங்கள் எல்லாமே போடணும் பூமி சார்பாக. அப்போ 1 தர 2 - எக்ஸ். அதே மாதிரி இந்த பி என்ற இந்த பாக்ஸ் வந்து அவரோட திணிவு வந்து 19 கிலோகிராம். அவர் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் ஆகிறார் -எக்ஸ். அப்போ சுருக்கி நீங்கள் சொன்னால் 0 = 2 - எக்ஸ் - 19 எக்ஸ். ஆகவே 20 எக்ஸ்ன்னு சொல்கிறது 2 எக்ஸ்ட்ரா பெருமானம் 1 கீழ் 10 மீட்டர், அதாவது 0.1 மீட்டராக காணப்படும். 0.1 மீட்டராக காணப்படும். ஸோ இதுதான் இதுக்கான வே. ஸோ இந்த கேள்வியை சிம்பிளாகவும் செஞ்சுக்கலாம். இதுதான் இதுக்கான பர்ஃபெக்டான வே. சிம்பிளாக எப்படி யோசிச்சிக்கலாம்டா, ஒரு சிம்பிளான ஒரு முடிவு கொண்டு யோசிச்சிக்கலாம். இப்படின்டா இந்த மாதிரி புக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புக்ஸ் இருக்குதுண்டா, இந்த மாதிரி புக்ஸ் இருக்குதுண்டா இப்படி தான் இது 1 கிலோகிராம், இது 19 கிலோகிராம். எப்படி யோசிச்சிக்கலாம்டா, இந்த 1 கிலோகிராம் திணிவு, அதாவது இந்த 1 கிலோகிராம் திணிவுக்கு தான் நான் சொல்லுவோம் இதை 1 கிலோகிராம் திணிவு ஒரு M1ன்னு சொல்லி ரிலேசிக்கு M2. அப்போ நாங்கள் சொல்கிறோம் இது உதாரணமாக ஒரு இந்த சாய்த்தளம் சார்பா ஏ தூரம் மூவ் ஆகிக்குது, அதே மாதிரி சாய்த்தளம் ஒரு பி தூரம் மூவ் ஆகிக்குது. அப்படின்டா இந்த ஏன்னு சொல்கிறது சாய்த்தளம் சார்பாக 1 கிலோகிராம் திணிவு மூவ் ஆகிடுது. அப்போ எப்படி சொல்லலாம்டா, இந்த M1 திணிவு சாய்த்தளம் சார்பா ஏ தூரம் மூவ் ஆகிக்குதுண்டா, இந்த மொத்த திணிவு மையம்னு சொல்கிறது திணிவு மையம்டா அதில் திணிவு மையமும் அது ஆக்சுவலி இதில் அதை முடிவு எழுதுகிறேன். M1 + M2ன்னு சொன்னது சாய்த்தளம் வந்து பி தூரம். அப்போ இந்த மாதிரி முடிவு எழுதலாம். தியாஃபோ இந்த பின்னு சொல்கிறது M1A/M1 + M2ன்னு சொல்லி ஒரு முடிவு ஒன்று எழுதலாம். ஃபஸ்ட்டுக்கு எழுதினா பர்ஃபெக்டாக அதில் ஒரு முடிவு உண்டு. அப்போ இந்த அடிப்படையில் M1க்கு பதிலாக 1 கிலோகிராம், ஏ தூரம்னு சொல்கிறது எத்தனை மீட்டர், 2 மீட்டர் மூவ் ஆறார் 2 மீட்டர். மொத்த திணிவுன்னு சொல்கிறது 1 கிலோகிராம் + 19 கிலோகிராம். சுருக்கினால் 2 கீழ் 20 0.1 மீட்டர். ஸோ இப்படியும் உங்களுக்கு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் இந்த கொஷனுக்கான ஐடியா.